முக்கிய செய்திகள். விலைவாசியை உயர்த்திய அதிமுக அரசுக்கு புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும், கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். திமுக முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டில் தமிழக போலீஸ் சோதனை. ஜெயலலிதாவின் 2வது ரவுண்ட் ஆரம்பம். இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த பொன்சேகாவிற்கு ஜாமீன். 3 வருடங்களுக்கு பிறகு கிடைத்தது விடுதலை. தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் இன்று வேட்புமனு தாக்கல். அதிமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் என். ஜாகிர் உசேனுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெறச் செய்யுமாறு புதுக்கோட்டை வாசிகளை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என அடித்தட்டு மக்களை மறந்துவிட்ட மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கு தக்க பாடம் புகட்ட தகுந்த சந்தர்ப்பம் வாய்த்துள்ளதாக கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், நடைபெற உள்ள புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் என். ஜாகிர் உசேனை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கழக வேட்பாளர் வெற்றி பெற தேமுதிக தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவுக்கு ஆதரவு அளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் தமிழக போலீசார் மீண்டும் சோதனை நடத்தினார்கள். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி வீட்டில் இன்று சோதனை நடைபெற்றது. நேற்று வீரபாண்டி ஆறுமுகம் வீட்டில் சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே இவர்கள் வீடுகளிலெல்லாம் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ள நிலையில் மீண்டும் அங்கு சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஐ. பெரியசாமியின் திண்டுக்கல் இல்லத்திலும் மற்றும் சில இடங்களிலும் மீண்டும் சோதனை நடந்துள்ளது. இதேபோல் பாண்டிய நகரில் உள்ள இவரது மகன் வீடு மற்றும் ரவுண்ட் சாலையில் உள்ள மகள் வீடு மற்றும் வத்தலகுண்டுவில் உள்ள மில் ஆகிய இடங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அதிமுக ஆட்சி பழிவாங்கக்கூடிய செயல்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் திமுக தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் இன்றைக்கு சோதனை என்ற பெயரில் எந்த ஒரு வித ஆவணம் கூட எடுத்து அவர்களால் நிறுவனம் செய்ய முடியவில்லை. தமிழக போலீசார் ஏற்கனவே முதல் ரவுண்டில் முறையாக சோதனை நடத்தவில்லையா? அப்படி முறையாக சோதனை நடத்தவில்லை என்றால் அது யார் தவறு என்பதை கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவ்வப்போது வேண்டாதவர்கள் வீடுகளில் சோதனை நடத்த ஜெயலலிதா உத்தரவு போட்டால் தமிழக போலீசின் தரம் வாட்ச்மேன் அளவிற்கு குறைந்துவிடும். 5 ஆண்டு பதவியில் இருக்கும் முதலமைச்சர் போடும் உத்தரவு நெறி தவறி இருந்தால் நேர்மையான அதிகாரிகளுக்கு அதை எதிர்க்க உரிமை உண்டு. ஜெயலலிதா சொல்வதையெல்லாம் ஏற்று நடவடிக்கை எடுத்தால் ஜெயலலிதாவின் பழைய எதிரி முத்து வீட்டில் கஞ்சா இருந்ததாக போலீஸ் வழக்கு போட்டு பின்னர் அவமானப்பட்டது போலாகிவிடும். அந்த நாளில் ஜெயலலிதாவின் முறைகேடுகளை எம்ஜிஆரிடம் சொல்லிக் கொடுத்த முத்து என்பவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன உடனே கைது செய்யப்பட்டார். அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முத்துவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் வர காரணம் என்ன என்பது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த ஈவு இரக்கமற்ற முன்னாள் ராணுவ தலைமை தளபதி சரத் பொன்சேகா ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கை ராணுவ முன்னாள் தலைமை தளபதி சரத் பொன்சேகா விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை சர்வதேச போர் குற்றவாளியான அதிபர் ராஜபக்சேவின் ஆதரவோடு முன்னின்று நடத்தினார். விடுதலை புலிகள் மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் குண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டனர். தமிழர்களை கொன்று வெற்றி பெற்றமைக்காக தமக்கு உயரிய பதவி வழங்க வேண்டும் என்று ராஜபக்சேவை பொன்சேகா வலியுறுத்தினார். ஆனால் இதற்கு பணியாத ராஜபக்சே அவரை ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து நீக்கினார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு அதிபர் ராஜபக்சே தான் காரணம் என்று சரத் பொன்சேகா குற்றம் சாட்டி தமிழர்களிடம் நல்ல பெயரை எடுக்க முயன்றார். பின்னர் நடந்த அதிபர் தேர்தலில் ராஜபக்சேவை எதிர்த்து போட்டியிட்ட சரத் பொன்சேகா படுதோல்வி அடைந்தார். இதையடுத்து அரசுக்கு எதிராக செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2010ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து இவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையே பொன்சேகாவை விடுதலை செய்வது குறித்து அவரது மனைவி அனோமாவை அதிபர் ராஜபக்சே சந்தித்து பேசியதை தொடர்ந்து
பொன்சேகாவை விடுவிப்பதற்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் அவருக்கு இன்று கொழும்புவில் உள்ள இலங்கை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இவர் இன்னும் ஒரு சில நாட்களில் ஜாமீனில் வெளிவருவார் என அவரது மனைவி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் என் ஜாகீர் ஹுசேன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். சத்தியமூர்த்தி நகரில் இயங்கி வரும் மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் இருந்து தொண்டர்களுடன் சென்ற தேமுதிக வேட்பாளர் என் ஜாகீர் ஹுசேன் அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து சட்டமேதை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தேர்தல் அலுவலகத்திற்கு சென்ற தேமுதிக வேட்பாளர் ஜாகீர் ஹுசேன் வருவாய் கோட்டாட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான முத்துமாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஜாகீர் ஹுசேன் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று புதுக்கோட்டை தொகுதி மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்று என்னை களத்தில் இறக்கி இங்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றேன். புதுக்கோட்டை மக்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நிறைவேற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினராகி ஓராண்டு காலம் புதுக்கோட்டையிலே மறக்க முடியாத மாமனிதராக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் முத்துக்குமரனுடைய நினைவுகளுடன் இன்று வேட்புமனு தாக்கலை நான் செய்திருக்கின்றேன். 7 ஆண்டுகள் கழகம் பூர்த்தியான நிலைமையிலே இன்று வேட்பாளராக புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நிப்பாட்டியிருக்கின்றார். அவருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற வகையில், முத்துக்குமரனுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற வகையில் அரும்பாடுபட்டு கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நிச்சயமாக இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு இரவும் பகலும் பாடுபடுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னதுரை, தேமுதிக எம்எல்ஏ செந்தில்குமார், தஞ்சை மாவட்ட தேமுதிக செயலாளர் ராமநாதன், புதுக்கோட்டை மாவட்ட தேமுதிக பொருளாளர் கதிரவன், துணை செயலாளர் ஞான இளங்கோவன் மற்றும் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய 25ஆம் தேதி கடைசி நாளாகும். மனுக்களை திரும்பப் பெற 28ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியுள்ள நிலையில் தேமுதிக மற்றும் அதிமுக இடையே அங்கு நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. பொருளாதார மந்த நிலையை சீர் செய்யவும் தேவையற்ற செலவினங்களை குறைக்கவும் மத்திய நிதித்துறை அமைச்சர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மத்திய அரசுக்கு வரும் நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரணப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். அரசு துறைக்கு இனி எந்த ஒரு வாகனங்களும் வாங்கக்கூடாது என்றும் இராணுவத்திற்கு மட்டும் வாகனங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆடம்பரத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற உத்தரவுகளை பிரணப் முகர்ஜி வெளியிட்டுள்ளார். வரும் 3 ஆண்டுகளில் செலவு மானியத்தை ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1.7% குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ஆஸ்திரேலிய வீரர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேட்ச் பிக்சிங், குடிபோதையில் ஷாருக் மைதானத்தில் அடாவடி செய்தது உள்ளிட்ட ஐபிஎல் கிரிக்கெட் சர்ச்சை அடங்குவதற்குள் மேலும் ஒரு புதிய புகார் வந்திருப்பதால் ஐபிஎல் நிர்வாகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் லுக் பமர்பச் இடம்பெற்றுள்ளார். இவர் டெல்லியில் நட்சத்திர ஓட்டலில் நடந்த ஒரு விருந்தில் பங்கேற்று சற்று தன்னிலை முறுக்கேறிய நிலையில் இருந்துள்ளார். தனது அறைக்கு திரும்பிய லுக் பக்கத்து அறையில் இருந்து அமெரிக்க பெண்ணிடம் நைஸாக பேசியுள்ளார். சிறிது நேரம் நண்பராக பேசிய பின்னர் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரச்சனை முற்றவே அந்த பெண்ணும் அவருடைய காதலரும் எச்சரித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் லுக் அந்த பெண்ணையும் வாலிபரையும் தாக்கியுள்ளார். I called in the US embassy. I told them they've been threatening me. This time I just went to the hotel to get some of my paperwork and everything, and there was 5-6 IPL guys standing in front of the door waiting for me to come out. They told me either you drop the case or either I'll kill you and Sahil together. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கிரிக்கெட் வீரர் லுக்கை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு ஐபிஎல் மற்றும் பிசிசிஐ அமைப்பு பொறுப்பேற்காது என்று ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்திருக்கிறார். जहाँ तक वो प्लेयर का सवाल है जिसका कल ये हुआ, कोई भी, मेरा ये कहने का मतलब है, कोई इंडिविजुअल, कोई प्लेयर अपने कमरे में होटल में क्या करता है, उसके लिए आईपीएल की जिम्मेदारी कहाँ से बनती है? इसके लिए पुलिस को हैंडल करने दो. पुलिस जब हमारे पास कोई रिपोर्ट भेजेगी तब हम उस पर कार्रवाई की बात सोचेंगे. இதனிடையே கைது செய்யப்பட்ட லுக் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெங்களூரு அணி உரிமையாளர் விஜய் மல்லையா லுக் அணியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார்.
Royal Challengers Bangalore regrets the incident involving Luke Pommersbach, one of our players. Royal Challengers Bangalore will offer full cooperation to the concerned authorities so that there is a fair investigation and the matter is disposed of fully in accordance with law. And till that happens, Luke Pommersbach will not be taking the field for the Royal Challengers. அகில இந்திய அளவில் ஐஐடி உயர்கல்வி படிப்பதற்கான தகுதி தேர்வில் டெல்லியை சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கான முடிவுகள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டன. அதில் டெல்லியை சேர்ந்த அர்பித் அகர்வால் என்ற மாணவர் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு இனிப்புகள் வழங்கி சக மாணவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் அகர்வால் ஐஐடி தேர்வுக்காக 11ஆம் வகுப்பு முதல் தீவிரமாக படித்ததாக தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தினரின் ஊக்கத்தால் இந்த வெற்றியை பெற முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் முதலிடத்தை பிடித்த வைஷாக் ரவீந்திரன் என்ற மாணவர் தேசிய அளவில் 36வது இடம் பிடித்துள்ளார். கடின உழைப்பிற்கு கிடைத்த பலன் என்று மாணவர் வைஷாக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் சென்னை, மும்பை, டெல்லி உட்பட மொத்தம் 15 இடங்களில் உள்ளன. இதில் சேர்வதற்கு 10,000 இடங்களே உள்ள நிலையில் நாடு முழுவதும் 5.8 லட்சம் மாணவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நுழைவுத் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்தது. அதில் ஒரு 5,80,000 பேர் 6 லட்சம் பேர் எழுதினாங்க. தேர்வு முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா 1 அவர் டெல்லிக்காரர், டெல்லி ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் சண்டிகர் ஸ்டூடெண்ட்டு, மூணாவது பிலாய் ஸ்டூடெண்ட்டு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடு அளிக்க மறுப்பதா? தனியார் பள்ளிகளில் ஆய்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரியலூர் அருகே 100க்கும் மேற்பட்ட லாரிகள் சிறைப்பிடிப்பு. அடிக்கடி நேரிடும் விபத்தால் பொதுமக்கள் ஆவேசம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.